வந்த வாசில இருந்து போ. என்ன வேணும் எங்க ஓட்டடி அங்க போய் யாருங்க அது? அவளுடைய மனைவி. என்னங்க வயிறெல்லாம் வீங்களங்க. அனு கர்ப்பமா இருக்குறங்க. தேவடியா கருப்பல்ரி பம் கருப்பம் கருப்பல்ரி பம் கருப்பம் இவ்வளவு வெத்த கொடுக்கு எத்தனை பம்மு பாத்துருக்கேன் அம்மா. என்னங்க அக்கா இடத்துல ஏங்க மூஞ்சாடி எழுதி வச்சுக்கிறா மூஞ்சி அவங்களுக்கு என்ன ஓட்டு சட்டி நாய் நக்கிற மாதிரி இருக்குது மூஞ்சி. பாட்டு செட்டியா என் அபிய பாரு தங்க சிலை இது கொஞ்சம் நாய் நக்கு. அந்த கோயில தெய்வம் நேத்துக்கிட்ட அந்த அவளை தூக்கி வெளியே விசிறி கடாச்சிட்டியா இவளை தூக்கி போய் உள்ள வச்சுட்டு கருப்பூர் கோலத்து ஏத்தனா அப்படியே நின்று நின்று தர குழந்தை கோயிலுக்கு அந்த கோயில தேடிங்கிற இந்த கோயில் கும்பிட்டு கம்முன்னு என்ன தேவடியா கோயில் என்னங்க எதற்காக இப்ப கோவம்? என்னங்க வாங்காம போயிடலங்க. என்னங்க கோவப்படாத. மனைவி என்றால் கணவனுக்கு இந்த கோட்டை தாண்டக்கூடாது. வழி தாடி வந்து பத்தினி என்னங்க ஒரே தட்டு செதுரு போடுவாங்க. அவளை ஆத்திரம் வச்சு எனக்கு இல்ல எங்கிருந்து வரீங்க என்ன சொல்ற பாரு என்னங்க வாங்க அடி போங்க. சத்தியமா எவனா 10 பேரா கூட சண்டைக்கு போறானா அவனை தடுக்காதீங்கம்மா. குடும்ப 10 பேர் கிட்ட உதவ வாங்கின ஒருத்தன் பின்னாடி கட்டி இல்ல போய் இன்னும் கோவப்பட்டுங்கிற இல்லடியா அங்க கோலம் இல்லைன்னு 7 கோலம் 9 கோலம் 9 தான் இருப்பேன். யாரால கோயில் இல்ல படிக்கட்டு இல்ல மலை இல்ல 7 கிணறு 9 கிணறு ஏன்டா 9ல நிக்கிற? எல்லாருக்கும் தெரியும். இல்லடியா ஒத்துல வர்றதுதான் மண்ணு ஆட்டம் அந்த மாதிரி தாப்பினா அதுல எல்லாம் ஏறி வேன் வந்து நிக்குது ஜீவா நாடகம் மன்றம் வந்துக்குது நான் கேட்டு சிம்மதுண்டு இருக்குது மச்சான் 5 9 வந்துக்குதுடா நீ போய் நிக்குது பாத்து அங்கெல்லாம் போய் உள்ள நிக்கிற குழந்தை ஒரே ராத்திரி தான் கூடுங்க. இல்லடியா உனக்காக பாக்குறேன் இல்ல மட்டும் கீசு போடுங்க ஒரே ராத்திரிக்கா ஆத்திரமாக்குது எனக்கு உனக்கு மேல ஆத்திரம் வந்து ஆத்திரம் வந்து எனக்கு கூட வந்து குழந்தைக்கு காரணம் யாருன்னு விசாரிச்சு சொல்றேன். நீ போ சொல்றாளா இல்லையா பாரு. எல்லாரும் இல்ல அவங்க அப்பா அம்மா பெத்துருப்பாங்க தெரியும். தேவடியா உனக்கு இல்லடியாங்க அது வராது சவுட் போ அக்கா வணக்கம் அக்கா. அக்காவா அடிச்சி நாய் யாருக்கு யாருடைய அக்கா மூஞ்சாடி இது மூஞ்சி நல்ல ஓட்ட நாய் கூடி கட்டின மாதிரி இருக்கிற என்ன வந்து அக்கான்னு கூப்பிடுறடி நாய். ஏய் நல்லா உத்து பாருங்கம்மா இந்த மூஞ்சே சுடுகாட்டுல குடம் பாதி வெந்தது வேவத்தமா ஏந்து வந்த மாதிரி நிக்கிறா. இவன் வந்து என்ன அக்கான்னு கூப்பிடுறா. ஓடி ஓட்டாம்பரு ஓடி ஒடுக்கி ஓடி சப்ப ஓடி பொறுகளிக்கா முக்கி வீட்டுல கோர்கோலிக்கா முக்கி கூட வந்து ஓடி டபரா முக்கி என்னங்க எதனா ஒரு வார்த்தை பேச ஒரு அக்கா நான் வேற ஏதாவது தப்பா சொன்ன நான் அடிச்சி ஏன் குடும்பத்தை கெடுத்தி அப்ப தெரியல நிறுத்துங்கள் அக்கா. யாருடைய குடும்பத்தை கெடுக்க வேண்டும் என்பதற்காக நான் வரவில்லை. நானும் உங்களுடைய கணவர் காதலித்த மனதார இல்லை என்று வரவில்லை. ஆனால் எப்பொழுது அவர் உங்களை திருமணம் செய்து கொண்டார் அன்றிலிருந்து இன்று வரை உங்கள் இருவரையும் சேர்த்து வைக்க வேண்டும் என்பதற்காக காத்து. நீ சொல்றது உண்மையா? சத்தியமா நண்டு குஞ்சு மேல சத்தியமா சத்தியமான தான் நீ வளர இருக்கிற என்ன மட்டும் எழுது அடி வாங்குது. அம்மா நீ சொல்வது உண்மையா? ஏதாவது தவறான வார்த்தைகள் பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க. பரவாயில்லைங்கக்கா வயசுல பெரியவங்க நம்ம கப்பல்ல சைஸ்ல பெரியவங்க நீங்க தான். நான் எதனா தப்பா பேசுறதா நீங்க தான். ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. அம்மா இதுக்கப்புறம் நான் ஒரு கலிக்க முக்கிய கூப்பிட மாட்டேம்மா. பரவாயில்லை
மன்னிச்சிடுமா. ஏதாவது தவறான வார்த்தைகள் பேசு. நான் எதனா தப்பா பேசுறேன் ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாத. வழியெல்லாம் கைட்டு இங்க இருக்கிற காலுக்கு பாத்தீங்களா, தாசி குடும்பத்துல பிறந்த பெண்ணா இருந்தாலும் எவ்வளவு பணிவு தெரிஞ்ச பெண்ணா இருக்கிறா. நான் கூட அவளை பார்த்து தவறான வச்சுட்டேன். உங்க யாருக்கெல்லாம் எப்படி எல்லாம் இருக்குன்னு தெரியலன்னா அவளை பார்த்து கத்துக்குங்கம்மா. உங்க வீட்டுல சின்ன சின்ன குழந்தை இருந்தா கூட அவளை பார்த்து கத்துக்க சொல்லுங்க. காலைல 5 மணிக்கு டியூஷன் சென்டர் அனுப்புறாங்க. உன்னுடைய குணம் தெரியாம பேசிட்டேம்மா, மன்னிச்சிடுமா. நிறைய பேர் அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க என் குணம் தெரியாம. அக்கா ஒண்ணும் இல்ல, அவருக்கு என்ன சந்தேகமா வயிற்றில் வளரக்கூடிய கருவிற்கு காரணம் யாருன்னு கேட்கணும். அடி பாவி, இப்பதானடி உன்னை பத்தி பெருமையா சொன்னேன். நீ சொல்லு, உன்னை பத்தி நான் பெருமையா பேச தேவையில்லையா? அடி பாவி, தொட்டு தாலி கட்டிய கணவர் தானடி காரணமா இருக்க முடியும். யாரடி காரணமா இருக்க முடியும்? நீ அவரு எத்தனை நாள் ஒண்ணாந்தீங்க? ஒரே ஒரு இரவு மட்டும் தான். ஒரு நைட்டுக்கு அப்புறம் வந்துச்சு. அடி பாவி, அப்படியெல்லாம் தவற பேசாதடி. இது அந்த ஆண்டவன் கொடுத்ததடி. ஆண்டவனா? வண்டி யாரு ஒயின் ஷாப்ல வேலை செய்யறான் அவனா? அடி பாவி, இல்ல மாபீர் கம்பெனி வச்சுக்கிறாரு. அப்ப வாங்கிட்டு வரலாம். அப்படியெல்லாம் சொல்லாதடி. நமக்கெல்லாம் படி இழக்கக்கூடிய தெய்வண்டி. நம்மளுக்குலாம் இல்ல, நம்மளுக்கு படி அளக்கக்கூடிய தெய்வம் காலைல நாட்டாமுக்கார் தான். அடி பாவி, அவர்களுக்கே படி இழக்கக்கூடிய தெய்வம். ஆடி ஆடி அவங்களுக்கு படி அளக்கணும். நான் 4 லட்சம் 5 லட்சம் கொடுத்து திருவிழா பண்ணிட்டாங்க. அங்க 3 வருஷத்துக்கு நின்றுங்களா? அப்படிலாம் சொல்லாதடி. 4 லட்சம் 5 லட்சம் குத்து பண்றவங்க கூட கம்மன் தாங்கிறாங்க. இந்த 150 ரூபாய் குத்து போட்டு வராங்க பாரு. அது இல்லைன்னா திருவிழாவே இருக்க மாட்டேங்குது. அப்படிலாம் சொல்லாத. வயிற்றில் வளரக்கூடிய கருவிற்கு காரணம். அடி பாவி, அப்படியே தவற பேசாதடி. அப்பேற்பட்ட பெண் நான் கிடையாதுடி. நான் மாணவரி மந்து போடுனாங்க. அடி பாவி, உண்மையை சொல்றீ? சொல்ல முடியாது. அடி உத்தாமத்தின் ஊர்களும்
சாப்பிட்டு தேவையா நான் பிடிக்காதா தலைமையில போடுறா நீலாம் எப்படா இந்த உங்க அம்மா வயித்துல ஏம்மா, தேசா சொல்ற அது மட்டும் கேட்காத. 2.5 மாசம் தான் என்ன? இப்படிக்கு வெளிய கடை வச்சிட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த தேவையா எங்கடா போய் வச்சுமா அவளை எங்கடி போய் உக்காந்துக்கிற ஏன் உனக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ணாளுங்க ஒரு மூஞ்ச நல்லா கை வந்து இட்லிக்கு நான் மூஞ்சிங்க வயக்கு மொத்தம்மாளுங்க இந்த காரணம் இருக்கிறவங்க அக்கா தங்கச்சி வந்தா தூக்கி தலைமையில தூக்கி நாத்துக்கிழமை வந்து பார்த்தா தான் இவளுக்கு போஸ் தெரியும் நாத்தனாரு அக்கா தங்கச்சி யாரும் வர மாதிரி கருத்து நூறு தட்டு சூத்து பின்னாடி மறைச்சு பாருங்க பேசுறது சொல்லுடி அங்க ஏந்து சொல்லு என்னமா சொல்லணும்? சோறு போட சொல்லு இன்னொரு வாட்டி அவளுக்கு சோறு போடுங்கம்மா. சொல்லிட்டம்மா. நீ தானம்மா சொன்ன. நான் கரண்ட்ல கை வச்சு செத்து போன்னு தான் சொல்றேன் சாமா சத்தியமா எனக்கு முன்ன பின்ன கரண்ட்ல கை வச்சு செத்து பழக்கம் இல்லை. ஒரே ஒரு தடவை நீ செத்து காமிச்சா உன்னை பார்த்து செத்துறம்மா. ஒரே வாட்டி சாவா பார்க்காதம்மா. எங்க அப்பா அம்மா சாவறதுக்கே சொல்லி தரலம்மா. எங்க அப்பா அம்மா டெய்லி கரண்ட்ல மாட்டி சாவுன்னு சொல்லிக்கிறாங்க அதனால தரடி சாவ சொல்றேன். அக்கா தங்கச்சி நீங்க அச்சு பண்ணாலி ஒண்ணு சேர்ந்து போய் யாரும் குறை பேசக்கூடாது டோன்ட் கிராஸ் ஸ்பீக்கிங் சொல்லு அம்மா அக்கா தங்கச்சி இன்னைக்கு என்ன மாதிரி ஒரு நல்லவளை பார்க்க முடியாது அண்ணா நல்லா இருக்கீங்களா எனக்கு சேர் போடுறானா நீ ஏறி உட்காந்துருக்க சேரு எல்ல கல்லு மேல நாய் ஏறி உட்காந்துங்க மாதிரி உட்காந்துக்கிறான் போரு நல்லா சுடுகாட்டுல சூனி வைக்கிற மூஞ்சி எனக்கு சதி பண்ண இந்த ஊர்ல ஒரு பொம்பளையா மதிக்க மாட்டேன் யாரு பொம்பளை நீ பொம்பளை வந்து ஒண்ணு சொல்லிட்டாங்க நீ யாரு 5 காலம் 3 முக்காவாம அப்படின்னா ஊரோர புள்ளிய நான் ஒரு அக்கா லேடிஸ் ஒரு அக்கா தேடி எடுத்துட்டு வந்து எனக்கு கோயக்கடை குத்துட்டு போனாங்க போட்டு யாரு நீ லேடிஸ் கம்பெனில இருக்கிறதுல பெரிய 9 நீ எல்லாத்துக்கும் தோத்துட்டு போயிரு என்னடா இது இல்லம்மா, நீ உட்காரும்போது ஆணிங்க இப்படிங்க போதுன்னு எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கிறதுல பிளாஸ்டிக் சேர்ல எங்க இருந்து ஆணி வரும் இல்லம்மா, போடு வைங்க இல்லம்மா, பிள்ளையாரி உட்காரதுல நானா நான் தூக்குடா அம்மாவே பொம்பளை இப்படிதான் தூக்குவாங்க இல்லம்மா, நீ தூங்குறான்ல எப்படி தூங்கணும் வர்றான் என் நெஞ்சு பிடிக்காத என்ன ஆகுது நான் பிடிக்கிறேன் போட்டேன் யார் போய் போட்டுன்ற உள்ள கை வச்சுக்கலாம் சாமா போச்சப்பா டமாத்துள்ள கெட்டி கட்டி பிடிச்சு
நாக்கு தாய் வருதம்மா அது. டேய், மரியாதை எப்படி இருப்ப? கவர்மெண்ட்டுக்கு டெண்டர் விட்டுக்கிறேன். இல்லப்பா, எம்மா நேரம் நீ எட்ட தச்சுங்க. ஒத்த எட்டத்து கச்சு மர அப்படியே. என்ன வீட்டுல கூத்தாடுற மாதிரி யாருன்னா கத்தி இருந்தா கொடுங்க, நான் குத்தி செத்து போறேன் நான். ஏம்மா, நோ, நோ, நோ. நீலாம் குத்தாத. நான் குத்துவேன். ஏம்மா, நீ குத்திக்காத. நான் நவீனா ஏய் கேக்குறடா நைனா ஐயோ இது வேற நடி போராட்டம் மகுது போய் மகுதடி. அம்மா கொலைகேசா ஐயோ குண்டா செட்டு போறாங்க. ஏம்மா, என்னடா ஏம்மா, இச்சுலுங்கடா. எங்கப்பா ஏம்மா, ரத்தம் வருது. எங்க மணிகுண்டுல. எங்க இருக்குது மணிக்குண்டு? ஏய் என்ன பார்த்தா மணி கூட்டமா இருக்குதா? மணி போ மணி கூட்டு போச்சு. ஏறா மேல எப்படியா அவன் கோயில் பையன் பண்ற வேலையா இது? கருப்பு தாய் எனக்கு பிடிக்கும். பாருங்க எப்படி அரைப்படி மூத்திரம் மஞ்சி மூஞ்சில அடிப்பியா? ஏம்மா அது கூட கருப்பா? சரி நாளை ஏறுவா. ரெண்டு கை கொடு. ஒரு கை போதும் ஏறு. ஏம்மா, என் வயிற்று நீ தாங்க மாட்டேன். ரெண்டு கை கொடு. 78 கிலோ இருக்கிறியா மேச்சி ஏறு. ஏய், தேவடியா, ரெண்டு கை கொடு. என்ன பண்றா? ஏய் நேரா வந்து போ. ஆமா, என்ன நடந்துச்சு இப்போ? சாமி வந்துச்சு உன் மேல. ஏம்மா, ஏம்மாலே சாமி வந்தது. என்ன சாமி வந்தது? நாகத்தம்மா. நாகத்தம்மாவா? புத்தூள போயிருங்க. புத்தூல போயிருந்தோம். எவ்வளவு சாட்டுங்களாம் புத்தூல போலாம். அம்மா, என்னடா? நாகத்தம்மா பால் தேடி மேய்ச்சி புத்தூர்ல. பால் இல்ல அங்க. உண்மையை சொன்னா உயிரோட போலாம். உண்மையை சொல்லு. சொல்ல மாட்டேன். எனக்கு சொல்லவே மாட்டேரா. அப்படியா? நீங்க தான் கேட்க வேண்டும். நான் பார்த்துக்கிறேன்.